இந்த நாட்டை பொறுத்தவரை இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிற உண்மையை நம்ம சொல்லாததன் காரணமாக இன்னைக்கு பொய்களும் புரட்டுகளும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பரப்பிக்கிட்டு இருக்காங்க. RSS பாஜக இந்த ரெண்டு கும்பலும் சேர்ந்து வாயை திறந்தாலே பொய். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு வரலாறு கிடையாது. அப்ப என்ன நினைப்பாங்க, இருக்கிற வரலாறை நம்ம அழிச்சிடணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அததான் இன்னைக்கு அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த விவாதங்கள் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. வீட்டுல எத்தனை பொய்களை அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சொல்றாங்களா இல்லையா? அவுரங்கசீப் முகலாய மாமன்னன் அவுரங்கசீப்பை பத்தி என்ன சொல்றாங்க? அவர் இந்துக்களை பாரபட்சமாக நடத்தினார், அதாவது கட்டாய மதமாற்றம் செய்தார், இந்துக்களை கொன்று குவித்தார், இந்து கோயில்களை இடித்தார். அவரை பத்தி மட்டுமா? மைசூர் புலி மாவீரன் திப்பு சுல்தானை பத்தி என்ன சொல்றாங்க? அவருடைய வாள் இருக்குல்ல, போர்வாள், அதுல நான் இந்துக்களை கொள்வேன் அப்படின்னு எழுதி வச்சிருந்தாராமா. எவ்வளவு வடிகட்டின பொய், கொஞ்சம் கூட கூச்சப்படுறது கிடையாது. அவ்வளவு பொய்கள் சொல்றாங்க. அது என்னன்னா பாதி. எப்பவுமே ஒண்ணு சொல்லுவாங்க, முழு பொய்யை விட பாதி உண்மை இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அவுரங்கசீப் பத்தி சொல்லப்படுற அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நான் விளக்கம் சொல்றேன். அவுரங்கசீப் இந்த கோயில்களை இடித்தார். ஆமா, இடிச்சார். ஏன் இடிச்சார் அதை நீ சொல்றியா? உனக்கு தைரியம் இருக்கா? அதை சொல்றதுக்கு துணிச்சல் இருக்கா? அவுரங்கசீப்பும் அவருடைய ஆளுகைக்கு கட்டுப்பட்டு இருக்கின்ற சிற்றரசர்களும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க, ஒரு பயணம் போறாங்க, நீண்ட பயணம். போற வழியில நிறைய இந்து மன்னர்கள், இந்து சிற்றரசர்கள் அதுல இருக்காங்க, சமஸ்தானத்தினுடைய சிற்றரசர்கள். அவங்க கேட்கிறாங்க, போற வழியில் தான் என்ன இருக்கிறது? கங்கை ஆறு இருக்கிறது, காசி இருக்கிறது, நாங்கள் கங்கையில் நீராடி காசி விஸ்வநாதரை தரிசிக்க விரும்புகிறோம் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அவுரங்கசீப் என்ன பண்றாரு, சரி அப்படியே கூடாரங்களை அடிச்சு முகாம் போடுங்க இங்கன்னு சொல்லிட்டு அங்க முகாம் போடுறாங்க. அந்த இந்து மன்னர்கள் தங்களுடைய ராணிகளோடு அந்த கங்கையில் நீராடி காசி விஸ்வநாதரை போய் தரிசிக்கிறாங்க. இந்து ராணிகள் எல்லாரையும் ஒரு அதாவது ஒரு முழுவதுமாக மூடப்பட்ட ஒரு பல்லக்கில் வைத்து அந்த ராணிகள் அழைத்து செல்லப்படுறாங்க, தரிசனம் பண்றாங்க, திரும்பி வர்றாங்க. எல்லாருமே வந்தா ஒரே ஒரு சமஸ்தானத்து ராணி மட்டும் காணோம், மிஸ்ஸிங். கட்ச் சமஸ்தானத்தினுடைய ராணியை மட்டும் காணல. எல்லாரும் தேடுறாங்க, காணோம். அவுரங்கசீப்புக்கு கடுமையான கோபம் வருது. உடனே அவருடைய அதிகாரிகளை அனுப்பி எங்க போனாங்களோ அங்க போய் தேடி பாருங்க. எல்லாரும் காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு போறாங்க தேடுறதுக்கு. போய் தேடி பார்த்தா எங்குமே காணோம். அங்க ஒரு சிலை ஒண்ணு இருக்கு. அந்த சிலைக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு சுரங்கப்பாதை கீழே போகுது. நிலவரைன்னு சொல்லுவாங்க, பூமிக்கு அடியில் இருக்கின்ற ரகசிய இடம். அந்த நிலவரைக்குள்ள போனா அந்த அதிகாரிகள் உள்ள போறாங்க. அங்க அவங்க பார்த்த காட்சி அவங்க அப்படியே அவங்க ரத்தத்தை கொதிக்க வைக்குது. அங்கே இருந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்தை சேர்ந்த மடாதிபதிகள் அவங்க என்ன பண்றாங்க, மத தலைவர்கள், இந்து மத தலைவர்கள் ஒரு இந்து சமஸ்தானத்தினுடைய ராணியை அங்கே பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி அவரை கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த அம்மா கதறி அழுதுட்டு இருக்காங்க. இந்த காட்சியை பார்த்ததும் அந்த அதிகாரிகள் அவுரங்கசீப் கிட்ட சொன்னதும் அவருக்கு கடுமையான கோபம் வருது. அங்க இருக்கிற அந்த மன்னர்கள், இந்து சமஸ்தானத்தினுடைய அந்த மன்னர்கள் எல்லாம் இந்துக்கள் தானே, அவங்க எல்லாம் சொல்றாங்க, இதுக்கு கண்டிப்பா ஒரு நியாயம் செஞ்சே தீரணும் பேரரசரே அப்படின்னு சொல்றாங்க. என்ன செய்யலாம்? இந்த கோயில் தீட்டுப்பட்டுருச்சு, அந்த கோயிலை என்ன பண்ணணும், இடிக்கணும். உடனே என்ன பண்றாரு அவுரங்கசீப், கோயிலை இடிக்கிறதுக்கு உத்தரவிடுறாரு. அப்ப கூட என்ன பண்றாரு, அங்க இருந்த காசி விஸ்வநாதரனுடைய அந்த விக்கிரகத்தை பத்திரமாக எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த கோயிலை இடிக்கிறாரு. அதற்கு வேண்டுகோள் விடுத்தவர்கள் இந்து மன்னர்கள். அந்த கோயிலினுடைய அந்த மடத்தினுடைய அந்த தலைவரை, மூத்த மத தலைவர், அவரை கைது பண்றாரு. இது யார் எழுதியிருக்கா? யாரோ ஒரு இஸ்லாமியரோ அல்லது எங்களை போன்ற திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களோ மற்றவர்களோ யாருமே எழுதல. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பட்டாபி சீதாராமையா அவருடைய புத்தகத்துல இதை பதிவு பண்ணியிருக்காரு. இந்த உண்மையை யாராவது பேசுறீங்களா? பேசுறது இல்ல. பேசினா அதுக்கு சரியான பதில் சொல்றதுக்கு நமக்கு தெரியுதா? இல்ல. ஏன்னா அந்த உண்மையான வரலாறு நம்ம சொல்றது இல்ல யார்கிட்டையும், நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்க்கல. அதனால வந்த வேணா இது. அதே மாதிரி திப்பு சுல்தான் பத்தி சொல்லப்படுற விஷயம், சிருங்கேரி மடம், அந்த சிருங்கேரி மடத்தை மராட்டிய மன்னர்கள், இந்து மன்னர்கள் சூறையாடுறாங்க. அந்த மடாதிபதி சச்சிதானந்த பாரதி போய் ஓடி ஒளிஞ்சுக்கிறாரு எங்கேயோ, உயிருக்கு பயந்து. அங்க இருந்து ஒரு கடிதம் எழுதுகிறார். யாருக்கு கடிதம் எழுதினாரு? திப்பு சுல்தானுக்கு கடிதம் எழுதுறாரு.
அவர் உடனே ஒரு படையை அனுப்பி அந்த சிருங்கேரி மடத்தை காப்பாற்றியதோடு மட்டுமல்லாமல் அங்கு இடிக்கப்பட்ட சேதப்படுத்தப்பட்ட அந்த மடத்தை பெரும் பொருட்செலவு செய்து கட்டி கொடுத்ததோடு மீண்டும் அந்த மராட்டிய இந்து மன்னர்கள் வந்து அங்கே தாக்குதல் நடத்தாமல் இருப்பதற்காக ஒரு பெரிய படையையே அங்க நிறுத்தி வைக்கிறாரு காவலுக்கு. அவரை பார்த்துதான் சொல்றாங்க, அவர் வந்து கட்டாய மதமாற்றம் பண்ணாரு, மாட்டுக்கறி சாப்பிடணும்னு கட்டாயப்படுத்தினாரு, இந்துக்களை கொலை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு கோயில்களை இடித்தார்னு சொல்றாங்க. அவருடைய தலைநகரான ஸ்ரீரங்கப்பட்டினத்துல 100க்கும் மேற்பட்ட கோயில்கள், சிறியதும் பெரியதுமாக இந்து கோயில்கள் நிறைய இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு மசூதி மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் அந்த மன்னனை பார்த்துதான் என்ன சொல்றாங்க, அவர் வந்து இந்து விரோதி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த வரலாறு எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், எதிர்த்து தைரியமா நிக்க முடியும். இல்லைன்னா கொஞ்சம் பம்மிக்கிட்டு தான் இருக்க வேண்டியது இருக்கும். அதனால வரலாறு ரொம்ப முக்கியம் நமக்கு.